Taste the Daily. எதிர்க்கட்சி தலைவர் பலமுறை எச்சரித்தும் காதில் வாங்காமல் தூக்கத்தில் இருந்த ஸ்டாலின் அரசு மக்களை மழை வெள்ளத்தில் தத்தளிக்க வைத்துள்ளது. எத்தனை துயரங்களுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும் குறைகளை பற்றி நாங்கள் கவலையே படமாட்டோம் என கிஞ்சித்தும் கூச்சமின்றி பேசியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஸ்டாலினின் ஆணவ பேச்சால் தமிழகம் அழிந்து வரும் அவலம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பெஞ்சல் புயல் தமிழகத்தோட பல மாவட்டங்களை புரட்டி போட்டிருக்கு. பல லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் நாசமாயிருக்கு. அதி கனமழை எச்சரிக்கை வந்த பிறகும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒழுங்கா செய்யாத திராவிட மாடல் இப்போ செய்தியாளர்களை கூப்பிட்டு மக்களை ஏமாத்த நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. நாங்களாம் எங்கள் ஆட்சியில் உடனடியாக பயிர் நிவாரணம் கொடுத்தோம், எங்களுக்கு வருடத்துக்கு 2 டைம் இழப்பீடு கொடுத்தோம்னு சொல்றாரு. இப்போ திமுக அரசு காலம் தாழ்த்துது அப்படிங்கிற மாதிரி குற்றம். அவர் எதிர்கட்சி தலைவர் குற்றம் சொல்றதுதான் அவருடைய கடமை. அதை பத்தி நாங்க என்னைக்கு கவலைப்பட்டதில்லை. இருந்தாலும் நான் சொல்றேன், மக்களுக்கு தெளிவா தெரியும் எந்த ஆட்சியில மக்களுக்குரிய பணிகள்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கிறது நல்லா தெரியும். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு வெள்ளத்துல தத்தளிக்கிறதுக்கும் ஜனங்க தவிக்கிறதுக்கும் காரணமே இதுதான். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குடிமராமத்து திட்டங்கள் பத்தியும் நீர் மேலாண்மை பத்தியும் அடிக்கடி இந்த கவர்மெண்ட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை இந்த அரசாங்கம் காது கொடுத்து கேட்காததால தான் இம்பிட்டு வினையும் ஜனங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார் எப்படி லேசா சொல்றாரு பாத்தீங்களா? எதிர்க்கட்சி சொல்றதை பத்தி கவலைப்பட மாட்டோம்னு இப்படி அலட்சியமா இருந்ததால தானே இம்பிட்டு பிரச்சனையும். இப்போ வெள்ளம் வந்துருச்சு. இனி இந்த கவர்மெண்ட் என்ன செய்ய போகுது? 1,29,000 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக புள்ளி விவரம் பெறப்பட்டிருக்கிறது. மழை முழுவதுமாக நின்றதற்கு பிறகு, தேங்கியுள்ள நீர் வடிந்ததற்கு பிறகு முழுமையான கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நடவடிக்கை நிவாரணம் நிச்சயமாக வழங்கப்படும். அது எப்படிங்க சார்? மழை நின்னதும் கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணங்களை கொடுப்பீங்களா? நீங்க இதை சொல்ற நேரத்துல புதுச்சேரியில நிவாரணம் அறிவிச்சு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, உங்க வார்த்தைய எப்படி சார் நம்புறது? போன வருஷம் தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய வெள்ளம் வந்து பெரிய அளவுக்கு சேதம் நடந்துச்சு. அந்த சேதாரத்துக்கே இன்னும் உங்க திராவிட மாடல் அரசாங்கம் முழுசா நிவாரணம் கொடுக்கலையே. டிசம்பர் மாதம் 2023 வந்த வெள்ளத்துக்கு இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் வரை நிவாரணம் முழுசா கிடைக்கலன்னு விவசாயிகள் போராடிட்டு இருந்தாங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தலையில் முக்காடு போட்டு தீச்சட்டி ஏந்தி விவசாயிகள் மனு கொடுத்தாங்க. இந்த ஒரு ஊரில் மட்டுமில்ல, அதே தூத்துக்குடி மாவட்டம் கீழப்புதுக்குளம் கிராமத்தில் போன வருஷம் உடஞ்ச குளத்தை இன்னும் சீரமைக்கலைன்னு மக்கள் போராட்டம் பண்ணாங்க. அதுவும் செப்டம்பர் மாதம்தான் நடந்துச்சு. ஆக 2023 வந்த வெள்ளத்துக்கு 10 மாசமா முழுசா நிவாரணமும் கொடுக்காம மீட்பு பணியை உருப்படியாகவும் செய்யாம வெட்டியா விளம்பரம் மட்டும்தான் சார் பண்ணியிருக்கீங்க. அட, நான் சொல்லலை, நடக்கிற சம்பவங்கள் அதைத்தான் சொல்லுது. இதுல ஐயா இப்ப மழை நின்ன உடனே நிவாரணம் கொடுக்கிறேன்னு சொல்றத ஜனங்க எப்படி நம்புறது? என்னமோ ஸ்டாலின் சார் சொன்ன மாதிரி எந்த ஆட்சியில மக்களுக்கான பணிகள் சிறப்பா நடந்துச்சுன்னு மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும். மக்களுக்கு தெளிவா தெரியும் எந்த ஆட்சியில மக்களுக்குரிய பணிகள்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கிறது நல்லா தெரியும்.